வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை காலத்தில் அனர்த்தங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து ஒரு கூட்டு திட்டம் ஒன்றை செயற்படுத்தியுள்ளன. எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களினால் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி பரீட்சை காலத்தில் பேரிடர் ஆபத்து இல்லாத சூழலை உருவாக்குவதற்கு உரிய அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டுதலை வெளியிட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பணியாற்றியுள்ளது. அத்துடன் மாணவர்களுக்கு 117 அல்லது 1911 போன்ற விசேட தொலைபேசி எண்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் வன்முறை கும்பல்கள் அதிகமாக நடைபெறும் 7 போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேற்கு மாகாணம் மற்றும் தெற்கு மாகாணத்தில் இந்த போலீஸ் பிரிவுகள் அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு மாகாணத்தில் கொழும்பு வடக்கு, நுகைக்குடை மற்றும் கம்பகா, தென் மாகாணத்தில் எல்பிட்டி, தங்காலை, காலி மற்றும் மாத்தறை போன்ற போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்றவாளிகள் பற்றிய தகவல்கள் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் உளவாளிகள் மூலமாகவும் பெறப்படுவதாகவும் பாதாள கும்பல்கள் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்களுக்கான குத்தகை வசதிகளை வழங்குவதற்கான விகிதங்களை திருத்த இலங்கை மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது. அதன்படி வணிக வாகனங்களுக்கான விகிதத்தை 70% தனியார் வாகனங்களுக்கான விகிதத்தை 50% திருத்த மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் இலங்கை மத்திய வங்கி தொடர்புடைய குத்தகை வசதிகளுக்கான கடன் விகிதங்களை வணிக வாகனங்களுக்கு 80%, தனியார் வாகனங்களுக்கு 60%, முச்சக்கர வண்டிகளுக்கு 50% மற்றும் பிற வாகனங்களுக்கு 70% என வழங்கியது. இருப்பினும் கடந்த ஜூலை மாதம் குத்தகை வசதிகளுக்கான கடன் விகிதங்கள் 4 வகைகளின் கீழ் வழங்கப்பட்டன. இவை 2 வகைகளின் கீழ் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஒரு வகை வணிக வாகனங்களாகவும் மற்றொரு வகை கார்கள், வேன்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் பிற வாகனங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நிதி நிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை வெள்ளிக்கிழமை பிற்பகல் நிதி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதன்போது உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். இம்முறை அபிவிருத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ளார். நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு எடுத்த சிறந்த தீர்மானங்களால் பெருமை கொள்கின்றோம். பொருளாதாரத்தை வளர்ச்சி பெறச் செய்யவும் நிதி ஒழுக்கத்தை நிலைப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளையும் விரைவில் கூட்டி கருத்துக்களை பெற திட்டமிட்டுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறை குறித்து இன்னும் திட்டவட்டமான யோசனை இல்லாததால் அது குறித்து ஒரு முடிவை எட்டுவதற்காக இந்த சர்வ கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை சட்டம் தற்போது குழப்பமான நிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழைய சட்டம் இனி இல்லை என்றும் புதிய சட்டம் முறையாக உருவாக்கப்படவில்லை என்றும் அபேரத்ன குறிப்பிட்டார். காவல் தடுப்பு உத்தரவின் பேரில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமானதாக கூறப்படும் பேருந்து, கார் மற்றும் ஒரு கெப் வண்டியை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
மித்தனிய பகுதியில் உள்ள சம்பத் மனம்பேரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தொடர்புடைய வாகனங்களை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. மித்தனிய தலாவ பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக சம்பத் மனம்பேரி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். திருகோணமலையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்ட வேளை ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கிண்ணியா உப்பாறு களப்பு பகுதியை ஆண்டிய காட்டுப்பகுதிக்குள் வெள்ளிக்கிழமை கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அவ்விடத்தினை சுற்றி வளைத்த போது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அந்நிலையில் சிறிய படகு, அதற்கான வெளியிணைப்பு இயந்திரம், கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், 70 லிட்டர் கசிப்பு என்பன மீட்கப்பட்டிருந்தன. அதேவேளை நேற்று முன்தினம் ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் காணாமல் போன நிலையில் நேற்றைய தினம் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நானுயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பங்களாவத்த பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 மிகவும் பலத்த காயங்களுக்குட்பட்ட நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தலவாக்கலை பகுதியில் இருந்து உடப்புசில்லாவ நோக்கி பயணம் மேற்கொண்ட முச்சக்கர வண்டி வெகு கட்டுப்பாட்டை இழந்தமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தில் முச்சக்கர வண்டி அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் நானூயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் போதைப்பொருள் 300 கிலோவுடன் இலங்கை மீனவர்கள் 6 மாலைதீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெகிபால மல்லி என்று அழைக்கப்படும் பாதாள உலகு பிரமுகரின் போதைப்பொருள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மீனவர்களை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி வினாடிக்கு 4340 கன அடி நீர் கொள்ளளவு கலாஓயாவில் வெளியேற்றப்படும் என ராஜாங்கனி நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் கலாஓயாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காலி கொழும்பு பிரதான வீதியில் வெட்டுமகடி சந்திக்கு அருகில் சைக்கிளில் பயணித்த 11 வயது சிறுவன் ஒருவர் லொரியொன்றில் மோதி உயிரிழந்துள்ளார். காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி நேற்று இரவு வீதியை கடக்க முற்பட்ட போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்த சிறுவன் களுத்துறை நாகொடை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொட்டாஞ்சேரி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் பயன்படுத்திய கார் யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதியில் யாழ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் காரில் இருந்த பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கார் வாடகைக்கு பெறப்பட்டுள்ளதோடு GPS முறை மூலம் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீர துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கையில் மக்கள் மற்றும் பணிக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். கார்த்திகை 27 மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் சென்று தமிழர்களின் விடுவிற்காக உயிர்நீத்த மாவீரர்களை நினைவிற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் பகுதி மாவீர துயிலும் இல்லம் துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் மக்கள் நேற்று ஈடுபட்டிருந்தனர். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் 23 போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை இலங்கை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் நாடியுள்ளது. குறித்த 23 பேரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளில் வசிக்கும் கடத்தல்காரர்களை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தும் வகையில் அனைவருக்கும் எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பணியகம் தெரிவித்துள்ளது. மாவீரர்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல தீர்மானம் எடுத்திருப்பதால் மக்கள் அச்சமின்றி நினைவு கூறுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் ஷாம் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் அச்சட்டவிரோத கடத்தொழில்கள் தொடர்பில் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.